லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஹலோ துர்கா, போன் சக்திட்ட கொடு. அக்கா நிச்சயதார்த்தத்துல பிஸியா இருக்கா. ஏன் உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு நிச்சயதார்த்தம்னு? பரவாயில்ல, போனை கொடுன்னு சொல்றேன்ல. ம். ஏய் துர்கா, ஹலோ அக்கா. வாக்கா. பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. நல்லா இருமா. எல்லாம் உன் வேலை தானா? ஆமா. என்னடா இப்போ 40 பவுன் கூட இல்லாம என்னடா கல்யாணம்? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நிச்சயதார்த்த பத்திரிகையை வாசிச்சிடுறேன். மதுரையை சேர்ந்த நீதிமணி மீனாட்சி தம்பதியரின் திருநிறை செல்வி யமுனாவிற்கும் சென்னையை சேர்ந்த கனகலிங்கம் கோகிலா அவர்களின் புதல்வன் திருநிறை செல்வன் கார்த்திக்குக்கும் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. நேரமாகுது, தட்டை மாத்திக்கிங்க. ஓ, நீ தான் மாப்பிளையா? நீ இருக்க வேண்டிய இடம் இங்க இல்லடா. வாடா. வாடா. எங்க கூட்டிட்டு போற? நில்லு. வாடா. ஏய் ஏய் செல்வா, என்ன பண்ற? நிறுத்து. டேய், உனக்கு அறிவு இருக்காடா? ஏய் விடுங்க. ஏய் என்ன பண்ற? போடுங்கம்மா. ஏய், உனக்கு அறிவு இல்ல? ஒரு பொண்ணை வீட்டுக்கு நிச்சயம் பண்ண வரியே, அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு கேட்க மாட்டியாடா? அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம எப்படா நீ எல்லாம் வீடேறி நிச்சயம் பண்ண வர? ஏய், எனக்கு நல்லா தெரியும். அவ மனசுல நான் தான் இருக்கேன், நான் மட்டும் தான் இருக்கேன். டேய் என்ன பண்ற? என்ன? ஏய், அவ மனசுல நான் தானே இருக்கேன். நான் மட்டும் தான் இருக்கேன். என்ன தவிர அவ மனசுல யாரும் இருக்க கூடாது. என்னடா பேசுற? என்ன பேசுற நீ? அம்மா, உங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா, சும்மா இருங்க. பைத்தியக்காரா, என்ன என்ன நடக்குது இங்க? அம்மா, நீங்க சும்மா இருங்க, நான் சொல்றேன். ஏய், இங்க இருக்க எல்லாரும் கேட்டுக்கோங்க. சக்தியும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றோம். கேட்டுதா? சக்தியும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றோம். அவன் நான் கட்டிக்க போற பொண்ணு. இனிமேல் யாராச்சும் தட்டை தூக்கிட்டு பொண்ணு வேணும் வீடேறி வந்தீங்க, சாவடிச்சு போட்டுரும் எல்லாரையும். செல்வா, என்ன சொல்றீங்க? சக்தி, நீ ஒண்ணும் பயப்படாத. சக்தி, பயப்படாத. இங்க யாரு மறந்தாலும் பயப்படாத. உங்க அப்பா இல்ல, இங்க இருக்கிறவன் எவன் மறந்தாலும் தைரியமா சொல்லு, நீ என்ன லவ் பண்றேன்னு. அதையும் மீறி உன்னை கட்டாயப்படுத்துறானா, அவ
டேய் டேய் என்னடா பண்ற? உனக்கு என்ன பைத்தியமா? அதுக்கு என்ன ஏன் பையன் அடிச்சிட்டு இருக்க? ரவுடி பயலே. போலீஸ் ஃபோன் பண்ணி என்ன பண்றேன்னு பாரு. எங்க போலீஸ் ஃபோன் பண்ணுங்க. போலீஸ். நான் வேணா ஃபோன் பண்ணி தரட்டா? சக்தி, இவங்க மென்டலுக்குலாம் பயப்படாத நீ நானும் காதலிக்கும் போது போலீஸ் என்ன பண்ணும்? ஒண்ணும் பண்ண முடியாது. சக்தி, ஆமா ஏன் இப்ப நீ பேசாம நிக்கிற? பேசு சக்தி. அன்னைக்கு என் மேல எவ்வளவு லவ் இருந்தா தாஜ்மஹால்லாம் கிஃப்டா கொடுத்திருப்பேன். சொல்லு சக்தி, இவங்களுக்குலாம் எல்லாருக்கும் தெரியட்டும், சொல்லு. இல்லம்மா. சரி, லவ் பண்ணாம ஒரு பொண்ணு ஜீப்ல என் கூட வருவாளா? சக்தி, ஜீப்ல நம்ம எங்கெல்லாம் போயிருக்கோம். அன்னைக்கு நானும் நீ ஒரு வீட்டுல தனியா தங்கினப்போ என் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னல சக்தி. அப்புறம் யாருக்கு பயந்துட்டு நிச்சயத்தை ஒத்துக்கிட்ட நீ? என்னது, தனியா தங்குனாளா? நான் உங்ககிட்ட லவ் சொன்னப்போ நீ கூட ஏத்துக்கிட்டே சக்தி. இப்பயே சக்தி பேசாம நிக்கிற? டேய், என்னடா உளறற? நீங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? பேசாத. இங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். இன்னொரு தடவை சக்தியை பொண்ணு கேட்க வரேன்னு இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சிங்க, சாவடிச்சிருவோங்க எல்லாரையும். டேய், ஜாக்கிரதை. வெக்கங்கெட்ட குடும்பம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கூட தனியா தங்கியிருக்கா. ஏங்க, இப்படி ஒரு குடும்பத்துல போயா நீங்க பொண்ணு எடுக்க போறீங்க? தலை எழுத்து. குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சிட்டல, இப்ப உனக்கு சந்தோஷமா? இந்த பாரு புஷ்பா, தேவையில்லாம பேசாத. ஏய், யாரு தேவையில்லாம பேசுறா? தேவையில்லாத பல விஷயங்கள் நடந்திருக்கு. அத அவன் எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டான். சென்னைக்கு ஹனிமூன் ட்ரிப்பு, இதுல தாஜ்மஹால் கிஃப்ட் வேற. கருமண்டா. கூப்பிட்டு வச்சு எங்களை அவமானப்படுத்திட்டீங்களா? நல்ல குடும்பம் நினைச்சுதானே பொண்ணு எடுக்க வந்தோம். இப்ப எங்க மானமே போச்சு. இப்படி எல்லாரும் முன்னாடி ஒரு ஆம்பளை சொல்றானா என்ன அர்த்தம்? இவங்களுக்குள்ள ஏதோ நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். தங்கச்சி இப்படி இருந்தா அக்கா மட்டும் எப்படி இருப்பா? அப்பா, பிரச்சனை பெருசாக்காதீங்கப்பா. டேய், நீ பேசாம இருடா. அக்கா காரி ஒன்ன காதலிக்கிறா, தங்கச்சிக்காரி ரவுடிய காதலிக்கிறா. இங்க பார், சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ இந்த குடும்பத்துல நான் பொண்ணு எடுக்க சம்மதிக்கல. நல்ல குடும்பம் நினைச்சுதானே நான் பொண்ணு எடுக்க சம்மதிச்சேன். இவங்க லட்சணத்தை நீயே பார்த்தல. கார்த்திக், நீ பொண்ணு மயக்கத்துல இருக்க. இத்தனை பேர் முன்னாடி உன்னை அந்த அடி அடிச்சிட்டு போயிருக்கான். அப்பவும் மயக்கம் தெரியல. இல்லம்மா, ப்ளீஸ்மா. பேசாம இருடா. வாங்கின அடி எல்லாம் உனக்கு பத்தலையா? அவன் சொன்னதை கேட்டல்ல, அவன் உன்னை கொன்னுடுவானா? ஒரு பொண்ணை பார்த்து சம்மதம் சொல்றப்போ அந்த பொண்ணை மட்டுமா பாப்பாங்க? குடும்பம் ஒழுங்கா இருக்க வேணாம்? நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பையன் இருந்திருந்தா இப்படி ஒரு குடும்பத்து பொண்ணை நீங்க எடுத்திருப்பீங்களா? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். டேய் வாடா, இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. வாங்க. அம்மா ஒரு நிமிஷம், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாதீங்கம்மா. இருங்க, மீனாட்சிக்கா ஏதாவது சொல்லுக்கா. மீனாட்சிக்கா, அம்மா அடுத்தவங்க குடும்பம் நல்லா இருக்க கூடாது, வயிற்றுச்சல எவ்வளவு பேசுறதெல்லாம் அப்படியே நம்ப கூடாதுமா. எங்க பிள்ளைங்க அப்படிப்பட்ட பிள்ளைங்க கிடையாது. இந்த கடையில வேலை பாக்குற சாதாரண வேலைக்கார பிள்ளைதான் நான் திங்கிற சோறு மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். எங்க அக்கா பிள்ளைகளை அப்படி வளர்க்கல. அக்கம் பக்கத்துல இருக்காங்க பாருங்க, அவ்வளவு பேர்த்தையும் விசாரிச்சு பாருங்க. எங்க மீனாட்சி அக்காக்கு பகன்னு யாருமே கிடையாது. அப்படியே யாராச்சும் இருந்தாலும் அவங்க கிட்ட கூட போய் கேளுங்க. யாராவது இந்த பிள்ளைகளை பார்த்து ஒத்த வார்த்தை தப்பா பேசிட்டு பேச மாட்டாங்கம்மா. ஏன்னா இந்த பிள்ளைங்களை பத்தி எனக்கு தெரியும். சின்ன பிள்ளைங்கள இருந்து தூக்கி வளர்த்தவண்ணா. 3 தங்குங்க.
எவனோ ஒருத்தன் என்னமோ பெதட்டிட்டு போறாங்கிறதுக்காக அதை அப்படியே உண்மைன்னு நம்பலாமா? உங்க பிள்ளைக்கு பிடிச்ச வாழ்க்கைமா இது. இந்த பிள்ளை மூஞ்ச பாருங்கம்மா. இந்த பிள்ளைங்க 3 பேர் மூஞ்சவே பாருங்க. இது பாருமா, இவ்வளவு பேசுறீங்கல்ல, போனமான திரும்பி வந்துருமா? மா ப்ளீஸ் மா. டேய் சும்மா உனக்கு அப்பா அம்மா வேணும்னா எங்க கூட வர, இல்ல நீ இங்கேயே கிடந்துக்க. வா போலாம். அம்மா அம்மா சார், அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் ஏன் அப்படி அடிக்கிற? சொல்ல ஏதாவது வாயை திறந்து. நான் என்னை யாரையும் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். நான் என்னை யாரையும் நம்ப மாட்டேன். இப்ப கத்தி என்ன பிரயோஜனம்? பொண்ண பெத்துட்டா மட்டும் போதாது, அடக்க ஒடுக்கமா வளர்க்க தெரியணும். இப்படி கோயில் கால மாதிரி ஊர் சுத்தினா கண்டவன வந்து சொந்தம் கொண்டாடதான் செய்வான். இவளால உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் அசிங்கம். பட்டாதான் புத்தி வரும்னு தலையில எழுதி வச்சிருக்கு போல இருக்கு. அத மாத்த யாரால முடியும்? யோ வாயா. புஷ்பா, இங்க நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் நீதாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எப்ப நான் கூப்பிடாமலேயே நீ என் வீட்டுக்கு வந்தியோ அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு. என் புருஷனை எடுத்துக்கிட்டேன், என் வாழ்க்கையில விளையாடின, நான் பேசாம இருந்தேன். என் சொத்து மேல கண்ண வச்சேன், அத பறிச்சுக்க பார்த்த. அதுக்கு என்ன தெருவுல கொண்டு வந்து நிறுத்தின, பஞ்சாயத்துல நிறுத்தின. என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச, உன் காலில விழ வைக்கணும்னு நினைச்ச. அப்பவும் நான் சும்மா இருந்தேன். இப்ப என் பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்க. இது நல்லதுக்கு இல்ல உனக்கு. யோ வாயா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு வா. நீங்க 3 பேரும் நீங்க குழந்தையா இருக்கும்போது போயிட்டாரு. அப்ப நான் வருத்தப்படல, கஷ்டமா நினைக்கல, அத ஒரு பாரமா கூட நினைக்கல. உங்க எல்லாரையும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க, 3 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கீங்க, எப்படி கரை சேர்க்க போறீங்கன்னு. ஏதாவது ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு மத்த 2ஐயும் அநாத ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுடலாமேன்னு கேட்பாங்க. யார விடுறது? உங்க 3 பேர்ல யார விடுறது? நீங்கெல்லாம் குழந்தைங்க இல்ல, என் பொண்ணுங்க இல்ல. எங்க அம்மாவை பாக்குற உங்க 3 பேருக்குள்ளயும் நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட உங்க கண்ணியத்தை பத்தி பேசுறப்ப, உங்களை பத்தி பேசுறப்போ நான் தரையில நின்னதே இல்லை. வானத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அப்படி அப்படி இருக்கும் எனக்கு. ஏன் சக்தி, ஏன் இப்படி பண்ண? என்னை இப்படி நடப்பணமா ஆக்கிட்டேம்மா. எவ்வளவோ கடந்து வந்துட்டேம்மா. முடியல, இதுக்கு மேல என்னால முடியலம்மா சக்தி, முடியல. எனக்கு ஒண்ணு
உங்க 3 பேர்கிட்டயும் சொல்லணும். முதல் தடவையா எனக்கு வாழ பிடிக்கல. அன்னைக்கு நானும் நீ ஒரு வீட்டுல தனியா தங்கினப்போ என் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால சக்தி. லவ் பண்ணாம ஒரு பொண்ணு ஜீப்ல என் கூட வருவாளா? எனக்கு நல்லா தெரியும் அவ மனசுல நான் தான் இருக்கேன், நான் மட்டும் தான் இருக்கேன். சக்தியும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றோம். உங்களுக்கு ஒரு பையன் இருந்திருந்தா இப்படி ஒரு குடும்பத்து பொண்ணை நீங்க எடுத்திருப்பீங்களா? ஐயோ 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 ஐயோ, நல்ல குடும்பம், நல்ல மரியாதை. என்னமோ இவன் ஆசைப்பட்டான் வந்ததுக்கு நம்மள நல்லா அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. ச்சே, இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. ஆமா, முதலே சொன்ன இந்த சம்பந்தம் சரியா வராதுன்னு. பாரு எங்க கொண்டு வந்து எப்படி நிறுத்தி இருக்குன்னு. அப்பா ப்ளீஸ் பா, நான் சொல்றத 2 பேரும் ஒரு நிமிஷம் கேளுங்களேன். ச்சே, வாங்குனதெல்லாம் பத்தலையா உனக்கு? அந்த அடி அடிச்சா அவளுங்களை ஒருத்தையாவது வந்து நின்னாளுங்களா? ஏன் தெரியுமா? தப்பு அவங்க பக்கம் இருக்கு. ஏண்டா உனக்கு வேற பொண்ணே கிடைக்கல? ஐயோ, நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. மா, அங்க நடந்ததுக்கு யமுனா மேல என்னமா தப்பு இருக்கு? இப்படி ஒரு குடும்பத்துல பிறந்தா பாரு, அதுதான் அவ பண்ண பெரிய தப்பு. அவ தங்கச்சி அப்படி இருக்கான்னா அவ அக்கா எப்படி இருப்பான்னு நீயும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ஏடா, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு உனக்கு தேவையா? நம்ம குடும்பத்துக்கு எந்த வகையிலயும் அந்த பொண்ணு பொருத்தமே கிடையாதுடா. அப்பா முதல்ல என்ன ஏதுன்னு அவங்க கிட்ட போய் கேப்போம்ப்பா. சக்தி கிட்ட போய் பேசுவோம். சக்தி கிட்ட நாங்க பேசணுமா? அசிங்கமா இல்ல உனக்கு? அவ பேரே இதுக்கப்புறம் என் முன்னாடி சொல்லாத. ஆமா, நாம என்னடா அவகிட்ட கேக்குறது? அவ ஒரு கிராமத்து பொண்ணு, அக்கா தங்கச்சோட பிறந்தவ. எவன் கூடயோ போய் நைட்டு முழுக்க தங்க வேண்டிய அவசியம் என்ன? அப்பா இரு, அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சொன்னா கேளு, வீணா அடம் பிடிக்காத. நீ அடம் பிடிச்சா உடனே வாங்கி கொடுக்க இது என்ன விளையாட்டு பொம்மையா? உன் வாழ்க்கடா. பா நிறுத்தடா. சும்மா சொன்னதையே சொல்லிக்கிட்டு என்ன அவ உன்னை மயக்க வச்சிருக்காளா? கார்த்திக், அவ மயக்கம் உன் கண்ணை மறைக்குது. அதான் இப்ப நடந்தது பூரா எதுவுமே உனக்கு தப்பா தெரிய மாட்டேங்குது. தாலி கட்டி குடும்பம் நடத்தும் போதே ஒவ்வொரு பிரச்சனையா வரும் பாரு, அப்ப தெரியும் உனக்கு. ஐயோ அம்மா, நீங்களா நினைக்கிற மாதிரி யமுனா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லம்மா. உனக்கு அப்புறம் தெரியும். நீ இந்த ஊருக்கு வந்து 6 மாசம் இருக்குமா? அதுக்குள்ள எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. இவ்வளவு தூரம் சொல்றோமே யாருக்காக சொல்றோம்? உன் நல்லதுக்காக தான் சொல்றோம். அது புரியல உனக்கு? இங்க பாரு,
கடைசியா ஒரு விஷயத்த சொல்றேன், அந்த குடும்பம் நமக்கு வேண்டாம், அவ்வளவுதான். ஐயோ, நான் என்ன சொல்லி உங்க 2 பேருக்கும் புரிய வைக்க போறேனே தெரியல. என்னமோ பண்ணுங்க. டேய், பாத்தீங்களா? இப்பவே அவங்களுக்கு சப்போர்ட்டா எப்படி பேசுறான் பாத்தீங்களா? நாம ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் போறோம். ஆமா, இங்கேயும் இவனை தனியா விடாம காதல் இவனை கட்டி போட்டு வச்சிருக்கு. இப்ப இவங்கிட்ட யார் எதை வந்து சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவோம். ஆமா, மெல்ல மெல்ல பேசி எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வந்து இவனுக்கு ஏத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இவனுக்கு டிரான்ஸ்ஃபரை ரெடி பண்ணணும்.